ஹலோ காய்ஸ், நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் பத்தினது தான். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா, இல்ல உங்க பொண்ணோ இல்ல பையனோ ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிறாங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே எம்இஸ் நம்பர், உமீஸ் நம்பர், நம்மளோட ஆதாரோடைய ஓடிபி, ஸோ இதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு எந்த காலுமே எந்த ஒரு ஸ்கூல்ல இருந்தோ இல்லை மினிஸ்ட்ரியில இருந்தோ உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான். ஸோ அதனால இந்த ஸ்கேமை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறதுங்கிறது தான். ஸோ இந்த போர்ட்டல் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே மட்டும்தான் வருது, வேற யாரு கீழேயும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எது ஃபேவரபிளான ஸ்கீம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த ஸ்கீமில் கேட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ இது என்எஸ்பி, அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்புடைய ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் அப்ளையில் போயிட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்ளையில் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வேணும், எது வந்து உங்களுக்கு தகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்டார் நம்ம பார்க்க போகிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரீ-மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ், அதாவது ஹேண்டிகேப்டோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ் who are having 40% of disability இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 9th and 10th நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து 50% வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் 50% ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 25,000லேருந்து 2.5 lakhs முடிக்க எலிஜிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் இல்லாட்டினா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ப்ரொக்யூர் பண்ணுறவங்க, இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஸ்டியூட்ஸ் நோட்டிஃபைட் பை DEPWD. ஸோ இது கீழே நீங்கள் பண்ணுறீங்க டிப்ளமோ அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதில் வந்து மொத்தமே 300 ஸ்லாட்ஸ் தான் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறதுனால இது வந்து நம்மளுக்கு கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமையும் போகலாம். ஸோ இதுவுமே டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் 40% பெஞ்ச்மார்க் அண்ட் 2016 டிசபிலிட்டி ஆக்டுக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து 11th, 12th அண்ட் போஸ்ட் மெட்ரிகுலேஷன் டிப்ளமோ, இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி, இல்லை டிப்ளமோ இன் மாஸ்டர்ஸ் டிகிரி. ஸோ இது வந்து நீங்கள் இந்தியாவில் யூஜிசி இல்லைன்னா ஏஐசிடி அப்ரூவலோட நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் வந்து அந்த கேடருக்குள்ளே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இதில் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது காலேஜ் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12th, அதாவது 10+2 பேட்டர்னில் 10th, 11th, 12th. ஸோ இந்த மூணுலேயுமே உங்களுடைய கான்சிக்யூட்டிவ் ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 80% இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு செமஸ்டர் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த செமஸ்டரில் நீங்கள் வந்து 75% அட்டெண்டன்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் அந்த அட்டெண்டன்ஸில் வந்து உங்களுக்கு எந்த விதமான மேல் ப்ராக்டிசஸோ இல்லை உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போக இந்த யூனிவர்சிட்டி வந்து, அதாவது நீங்கள்
படிச்சுட்டு இருக்கிற காலேஜோ இல்லை இன்ஸ்டிடியூஷனோ அது வந்து ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இல்லை அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ரெகுலேட்டரி போர்ட்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஏவோ இல்லை எம்பிஏவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏஐசிடியோடைய அப்ரூவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸில் நேஷ்னல் ஃபெலோஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 265 இன்ஸ்டியூட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் சயின்சஸ், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 265 இன்ஸ்டியூட்ஸோடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறவங்க ஃபுல் டைம் கோர்சஸில் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதனால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து இதில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ஐஐஎம் உடைய கோர்சஸ் அதாவது இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ ஐஐஎம், ஐஐடி, லா காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 265 இன்ஸ்டியூட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி கீழே இருக்கக்கூடிய நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இன்கம் வந்து ஆனுவல் இன்கம் வந்து 3,50,000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்கூலுக்கு வந்து 8th உங்களுடைய பிள்ளைங்க போகிறாங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டையும் ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் கேந்திரிய வித்யாலயா அண்ட் ஜவஹர் நவோதயா வித்யாலயாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து 12,000 per annum, அதாவது ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய பேர்ல வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. ஸோ இதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ள நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா 1 lakh சீட்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சீட்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து 6,695. ஸோ இந்த எக்ஸாம், அதாவது இந்த 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அது கண்டக்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ இந்த 2 எக்ஸாம்லையும் அவங்க வந்து அக்ரிகேட் பர்சன்டேஜாக 40% எடுத்தால் மட்டும்தான் ஓபிசி கேட்டகரி இல்லை பிசி கேட்டகரி இல்லை ஓசி கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள். வேறஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க மினிமம் மார்க்கை 35% வந்து எடுத்தா அவங்க வந்து எலிஜிபிள். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி அவங்களுடைய கட் ஆஃப் வந்து மீட் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ண முடியும். நம்மளோட அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் வார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் போலீஸ் பர்சனல் மார்ட்ரேட் டியூரிங் டெரர் ஆர் நக்சல் அட்டாக்ஸ். ஸோ இது வந்து சிஏபிஎஃப் அப்படின்ட்டு, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய பீரியட்ல வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கான இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தான் இது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ல வந்து 60% மினிமம், அதாவது உங்களுடைய 11th 10th 11th 12th 60% மினிமம் மார்க்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஸோ இதுல வந்து டிசீஸ்டு சிஏபிஎஃப்ஸ் உடைய பர்சன்ஸ் இல்லை அப்படின்னா ஏஆர் பர்சனல் இவங்களுடைய
பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த ஸ்கீம்லையுமே க்ரைட்டீரியா வந்து கேட்டகரி ஏலேருந்து ஜி முடிக்க அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியை வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு யாரை வந்து அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டகரி அண்டர் பிஎம்எஸ்எஸ் ஸ்கீமில். அதுக்கப்புறம் percentage obtained in the MEQ examination and age of the candidates வந்து ஹையராக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்கள் பேரண்ட்ஸோடைய ரேங்க் வந்து லோவராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் லாகின் வித் ஆதார் அப்படின்ட்டுன்னு இருக்குதுல, அதுக்குள்ளே போகாதீங்க, ரெஜிஸ்டர் நியூ யூசர்ன்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கன்சர்ன் வந்து நம்ம கொடுக்கணும். ஐ அக்ரி அப்படின்ட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கன்சென்ட்டை வந்து தெரிவிப்பீங்க. ஸோ நான் வந்து இது எல்லாத்துக்குமே நான் ஓகே, என்னுடைய ஸ்காலர்ஷிப் என்னுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அது நீங்கள் கன்சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுடைய மொபைலுக்கு வந்து வரும். அந்த மொபைல் நம்பரோடைய டிஸ்பிளே அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் இமேஜ் கேப்சா எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இகேஒய்சியோடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இருக்குதா, அந்த தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது ஓடிபியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கன்சர்ன்ட் வந்து கேட்கும். அதாவது ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகண்ட்டே அவங்களுடைய ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் அந்த அப்ளிகண்ட், அதாவது ஸ்கூல் படிக்கும் போது 8th 9th 10th நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும் போது அவங்களோட ஏஜ் வந்து 18க்கு கீழே இருக்கும். ஸோ அதனால அது வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற கன்சென்ட்டாக அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஐ அக்ரி அப்படின்ட்டு நம்ம கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் ஓடிபியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம், அதாவது இகேஒய்சியை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அப்ளிகண்ட்டோடைய நேம், ஆதார் நம்பர், ஜெண்டர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து ஆதாரில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதில் வந்து மதர்ஸோடைய நேம், ஃபாதர்ஸோடைய நேம், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி வந்து கம்பல்சரி கிடையாது. பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இமெயில் ஐடி நம்மளுக்கு கொடுக்கறதுனால என்எஸ்பியோடைய ரெகுலர் அப்டேட்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இமெயில் ஐடியை மறக்காம கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து என்பிசிஆர், அதாவது மேப்பர் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஆதார் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதிலே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது சீட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் சீட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேஜ் லாகின்ல வந்து எந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்கீமை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே மெயின் ஸ்கீம்ஸ் மட்டும்தாங்க. இது போக இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் மெயின் ஹைலைட் ஆன ஸ்கீம்ஸ் என்னதுலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐசிடியோடைய ஸ்வெனட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் டைமில் வந்து பேரண்ட்ஸை வந்து இழந்த குழந்தைங்க, இல்லை அப்படின்னா ஆர்ஃபனாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப எலிஜிபிளாக ஆப்டாக இருக்கும். அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐசிடியோடைய பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இது வந்து என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல், அதாவது டிப்ளமோ கோர்ஸ் பண்ணக்கூடிய கேர்ள் சில்ட்ரனுக்கு கூட இவங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு, அவங்க வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும்.
அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி கேர் கீழே இருக்கக்கூடிய நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். அதாவது பிஜி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய காலேஜ் வந்து ரெக்கக்னைஸ்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூஜிசி ஆக்ட் 1956க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஜி பண்ணக்கூடியதுக்கு இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இந்த என்எஸ்பியில் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது என்னை வந்து ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு ஸ்கீம் தாங்க இந்த ஸ்கீம். என்ன ஸ்கீம்னு பார்க்குறீங்களா? இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. அதாவது எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் நம்ம பீடி தொழிலாளர், அதாவது அந்த பீடி சுற்றுறாங்கல்ல அவங்களுக்கு, சினி ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுடைய பிள்ளைங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்தது தாங்க இந்த ஸ்கீம். அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் டு தி வார்ட்ஸ் ஆஃப் பிடி, சினி அண்ட் எல்எஸ்டிஎம் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ப்ரீ மெட்ரிக், அதாவது 8th-லேருந்து 10th, 11th, 12th முடிக்க இவங்க வந்து கொடுக்குறாங்க. ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக். இப்போ வந்து ப்ரீ மெட்ரிக்குரிய அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. போஸ்ட் மெட்ரிக்குரிய அப்ளிகேஷன் மட்டும் இன்னும் ஓப்பன்லேயே இருக்குது. ஸ்கீம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம். இல்லை எங்களுக்கு இன்னும் இந்த பர்டிகுலராக இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன்.